உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட்னா ரொம்ப பிடிக்குமா? அதுவும் பர்கர்னா ரொம்ப பிடிக்குமா? அப்போ தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்காதீங்க, ஸ்க்ரோல் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு ஹியூமன் மீட்ல செஞ்ச பர்கர் கதை தான் பார்க்க போகிறோம். ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஹோப் யூ கைஸ் டூயிங் குட். நான் திவ்யா குமாரன். ஸோ நம்மளோட டைம் ட்ராவல் சீரீஸில் நம்ம ஒவ்வொரு வருஷத்துக்கும் ட்ராவல் பண்ணி அந்த வருஷத்தில் என்ன கிரைம் சீரீஸ் நடந்துச்சுன்னு அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறது 1994. ஓகே, ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னுக்கு இதுக்கப்புறம் என்னோட எல்லா கிரைம் சீரீஸும் யூடியூப்லேயும் அவைலபிளாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ அங்கேயும் நீங்கள் காமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். 1955 2ஆம் தேதி 3ஆம் மாதம் ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையான அப்பாவுக்கும் போதைப் பொருளுக்கு அடிமையான அம்மாவுக்கும் பிறந்த ஒரு பையன் தான் ஜோசப் ராய் மெத்தனி. இவரை ஜோ மெத்தனின்னு சொல்கிறாங்க. த்ரூ ஆஃப் த ஸ்டோரி நான் ஜோன்னு மென்ஷன் பண்ணுறேன். இவருக்கு 6 வயசாக இருக்கும் போது இவரோட அப்பா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. ஸோ ஜோவோட மதர் ஆல்தோ அவங்க போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்தாலும் அவங்களோட 4 பிள்ளைங்களை வளர்க்குறதுக்காக அவங்க டபுள் ஷிஃப்ட்லாம் செய்கிறாங்க. ஸோ ஜோவோட 18 வயசில் அவர் மிலிட்ரி சேர்றாரு. விச் இஸ் 1973 அவர் மிலிட்ரியில் சேர்றாங்க. ஜோவோட மதர் சொல்கிறாங்க இவர் ஜெர்மனிக்கு சர்வ் பண்ணாங்க அப்படின்னு. ஜோ சொல்கிறாரு இல்லை, நான் வியட்நாமுக்கு சர்வ் பண்ணேன், அங்கே தான் எனக்கு போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணுற பழக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. சில பல காரணங்களால் ஜோ மிலிட்ரியிலேருந்து வெளியாகிறாரு. வெளியாகிட்டு டைரெக்டாக வீட்டுக்கு போவார் அப்படின்னு எதிர்பார்த்தா யூஎஸில் இருக்கிற அவர் வீட்டுக்கு போகாமல் இந்த ஸ்ட்ரீட்லலாம் தங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்க கூட போய் ஸ்ட்ரீட்டில் தங்கிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் இப்போ போதைப் பொருட்களை இன்னும் எக்ஸ்ட்ராவாக கன்சியூம் பண்ணுறாரு. இவர் ஸ்ட்ரீட்டில் தங்கியிருக்கும் போது சக தோழர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இவர் கூட தங்கியிருப்பவர்கள்லாம் அவங்களாம் இவருக்கு ஒரு நிக் நேம் வைக்கிறாங்க. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டைனின்னு கூப்பிட்றாங்க. இவர் பார்க்கறதுக்கு 6 அடி உயரத்தில் இருப்பார். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் ஓவர் சைஸாக இருக்கனால இவரை டைனின்னு கூப்பிட்டுருக்காங்க. போதைப் பொருட்கள் வாங்குறதுக்காக இருந்த காசு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி முடிச்சு ஜோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேலைக்கு போகிறாரு. ஒரு இடத்துல ஃபக்லிஃப்ட் டிரைவராக போகிறாரு. ஸோ அங்கேருந்து வர்ற சேலரியை வச்சு இன்னும் போதைப் பொருட்கள் வாங்கி இன்னும் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக தான் ஆகுறாரு. ஸோ ஏர்லி ஆஃப் 90s ஒரு ட்ரக் டிரைவராக வேலைக்கு சேர்றாரு. அதுக்கப்புறம் அவர் கல்யாணமும் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் பேபிஸ்ங்க அந்த மாதிரி கொஞ்சம் செட்டில் ஆகுறாரு. ஆனால் இந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜோவோட ஒய்ஃப் போதைப் பொருளுக்கு அடிமையாகிறாங்க. ஜோவோட ஒய்ஃப் போதைப் பொருளுக்கு மட்டும் அடிமையாகலை, அவங்களுக்கு ஒரு அஃபேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஜோவை தாண்டி இன்னொரு லவ் இருக்காங்க வெளியே. ஒரு நாள் ஜோ வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அவர் வீட்டில் பார்த்தா வீட்டில் எந்த ஒரு திங்ஸும் இல்லை. அவர் கபட் எல்லாமே திறந்து பார்க்குறாரு. சட்டையிலேருந்து எதுவுமே இல்லை, எல்லாமே எம்டியாக இருக்குது. ஸோ அப்போ அவருக்கு புரியுது ஜோவோட ஒய்ஃப் அவங்களோட லவ்வரை கூட்டிக்கிட்டு பிள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு. முதல்ல பிள்ளைங்க அம்மா கிட்ட தான் இருக்காங்க, சேஃபாக இருக்காங்கன்னு நினச்சி கொஞ்சம் அமைதியாக இருக்காரு ஜோ. சில நாட்களுக்கு அப்புறம் ஜோக்கு தெரிய வருது அவங்க மனைவி போதைப் பொருட்கள் வாங்குறதுக்கு காசு வேணுங்கிறதுக்காகவே விலை மதுவாயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு பிரிட்ஜ் கீழே சும்மா ஸ்ட்ரீட்டில் தங்கிட்டு வராங்க. பிள்ளைங்களை அவங்க கண்டுக்கிறதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எஸ் அ மதர் அவங்களோட சைல்ட் கஸ்டடியை லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே ரொம்ப கோவம் வருது ஜோக்கு. ஸோ அவங்களோட மனைவியும் அந்த புது லவ்வர் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களையும் கொலை பண்ணுறதுக்கு போகிறாரு. அங்கே இங்கே விசாரித்து எந்த பிரீச்கில் ஜோவோட ஒய்ஃப் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி ஜோ அந்த இடத்துக்கு போனால் ஜோவோட ஒய்ஃப் அங்கே இல்லை. ஆனால் அங்கே இன்னொரு ஆணும் பெண்ணும் இருக்காங்க. ஸோ ரேண்டல் அண்ட் ரேண்டி இவங்க 2 பேரும் போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஹையாக இருக்காங்க. ஸோ இவங்க கூட சேர்ந்து ஜோவும் போதைப் பொருட்கள் எடுத்துக்கிறாரு. ஸோ இவர் ஹாய் ஆகிட்டோன்னே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ரேண்டலையும் ரேண்டியும் கொலை பண்ணிடுறாரு. சாதாரணமாக கொலை பண்ணலை, அவங்க 2 பேர் தலையும் வெட்டி கொடூரமாக கொலை பண்ணுறாரு. தன்னோட மனைவி விலை மாது ஆயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச ஜோ பக்கத்தில் இருக்கிற இன்னொரு விலை மாது கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாரு. ஸோ இந்த விலை மாது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோக்கு இது இன்னும் கோவத்தை தான் உண்டாக்குது. ஸோ ஜோ என்ன பண்ணுறாருன்னா இந்த விலை மாதுவையும் தலை வெட்டி கொலை பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட உடம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு புதரில் தூக்கி போட்டுடுறாரு. அதோட நிப்பாட்டில் இன்னொரு விலை மாதுவை தேடி போகிறாரு. ஸோ அந்த விலை மாது கிட்ட விசாரிக்கும் போது அந்த விலை மாதுவையும் ரேப் பண்ணி கொலை பண்ணுறாரு. ஏன்னா அவங்களும் தெரியலன்னு சொன்னனால. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்சிடென்ட் இங்கே நடக்குதுன்னா இங்கே கொஞ்சம் தூரத்தில் ஒருத்தர் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மீன் பிடிக்கிறவர் இந்த இன்சிடென்ட்டை பார்த்துருப்பாருன்னு நம்பின ஜோ ஒரு இரும்பு இதை எடுத்து அந்த மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவரை தலையிலே அடித்து அவரையும் கொலை பண்ணிடுறாரு.
இந்த மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தவரை கொலை பண்ணாரு இல்லையா, இந்த இடத்துல ரேண்டல் அண்ட் ரேண்டி அதாவது அந்த பிரீச்குள்ள போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணியிருந்தாங்களே அவங்களோட தலையை வெட்டினாரு இல்லையா, அந்த தலையை அந்த இடத்துல புதைக்கிறாரு. இந்த மீனை பிடிச்சிருந்தவர் அவரோட பாடியும் ரெண்டாவதா ஒரு விலை மாதுகிட்ட போனார் இல்லையா, அவங்களோட பாடியும் கல்லால் கட்டி ஒரு கயிறு மாதிரி கட்டி கீழே ஒரு கல் மாதிரி கட்டி அதை வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆறுக்குள்ளே போட்டுடுறாரு. ரேண்டலையும் கொலை பண்ண கேஸில் ஜோவை சஸ்பெக்டாக பிடிச்சிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே வந்து போலீஸ்கிட்ட ஜோ என்ன சொல்கிறாருன்னா, 7 மணி நேரத்தில் நான் 5 கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறார். 18 மாதம் ஜெயிலில் இருக்காரு. ஆனால் போதிய எவிடன்ஸ் இல்லாதனால ஜோவை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜெயிலிருந்து வெளியே வந்துட்டு ஒரு 2 வாரத்தில் அவர் ஒரு வேலை பண்ணுறாரு. யாருமே நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு வேலை. அவர் வந்து 1994 வந்து கேட்டி அன்னு ஒரு பெண்மணி, அதாவது அவர் கூட வேலை செஞ்ச ஒரு பெண்மணியை வந்து கொலை பண்ணி அவங்களோட தலை தனியாக உடம்பு தனியாக அந்த மாதிரி புதைச்சி வச்சுட்டாரு. அவர் கொலை பண்ணுற எல்லாரையும் இப்படி தான் புதைப்பார். தலை ஒரு இடத்துல, பாடி ஒரு இடத்துல, இந்த மாதிரி தான் புதைப்பார். ஸோ அவங்கள புதைச்சி 6 மாதம் கழிச்சு, அதாவது பாடி ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்து புழுவுலாம் வைக்கிற நிலைமையில இருக்கும் போது அந்த தலையை தோண்டி எடுத்து நல்லா கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு தூக்கி போட்டுறாரு. சில இடத்துல சொல்கிறாங்க பாக்ஸில் போட்டு தூக்கி போட்டுறாருன்னு, சில இடத்துல இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவர் ஒரு வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. தெளிவாக அது என்னது. இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கப்புறம், அதாவது இவ்வளோ கொலைகள் செஞ்சதுக்கப்புறம் ஜோக்கு வந்து எந்த ஒரு ரிக்ரெட்டோ இல்லாட்டி எந்த ஒரு கில்ட்டியும் கொஞ்சம் கூட இல்லை. உண்மையை சொன்னால் அவர் வந்து இந்த கொலைகள் பண்ணுறத என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்தார் இல்லையா, ஃபாக்லிஃப்ட் டிரைவராக. ஸோ அந்த பாஸை கான்டாக்ட் பண்ணி திருப்பியும் அந்த வேலைக்கு போகிறாரு. ஸோ அவர் பாஸ் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நான் வெளியே தங்கி இங்கே வேலை செய்கிறதுக்கு பதிலாக இந்த ஃபேக்ட்ரிக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது, அதாவது யாருமே அந்த இடத்துக்கு வர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல நான் தங்கி வேலை பார்த்துக்கிறேன். அண்ட் வந்து லேட்டாக கூட நான் வேலை முடிஞ்சு அங்கே போய் தங்கிக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ டைமுக்கு போகணுன்னு எந்த ஒரு இதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து செக்யூரிட்டிலாம் வைக்க வேணாம், நானே இருந்து பத்திரமா பார்த்துக்கிறேன். ஸோ பாஸும் இதுக்கு அக்ரி பண்ணுறாரு. ஜோவோட மெயின் டார்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா விலை மாதுகள் தான். அதாவது யார் யார் வந்து போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்காங்களோ அந்த மாதிரி விலை மாதுகளை டார்கெட் பண்ணுவார். ஸோ வாங்க ஒன்றா போதைப் பொருட்கள் எடுக்கலாம், என்னோட இடத்துக்கு வாங்க. ஏன்னா அவர் இடத்து தான் வந்து யாருமே வர மாட்டாங்க, அண்ட் செக்யூரிட்டி காட்டும் இல்லை, இவரு தான் அவர் அந்த இடத்துல கிங் மாதிரி இருப்பார். ஸோ இதுதான் பர்ஃபெக்டான ஒரு இடம் ஒரு சீரியல் கில்லருக்கு. ஸோ அவர் வந்து அந்த இடத்துக்கு வர சொல்லிட்டோன்னே அங்கே வந்து அந்த விலை மாதுகளை ரேப் பண்ணி கொலை பண்ணிடுவார். கொலை பண்ணிவிட்டு அவங்களோட பாடி பார்ட்ஸை வேறு வேறு இடத்துல போய் புதைச்சிடுறது இல்லாட்டி டிஸ்போஸ் பண்ணுற வேலை செய்வார். ஸோ இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மீட்ஸ், அதாவது அவங்களோட ஃப்ளஷ் சதைகள் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் டப்பு வேலை போட்டு அவர் இருக்கிற இடத்துல ஃப்ரீசரில் ஸ்டாப் பண்ணுறாரு. அந்த பெண்களோட மற்ற உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் அவர் தங்கி இருக்கிற இடத்துக்கு பின்னாடி புதைச்சி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரோஸ் பண்ண இந்த மீட்ஸ் எல்லாத்தையும் அவர் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு, சமைச்சு சாப்பிட்றாரு. இந்த இறைச்சிகள் எல்லாத்தையும் வந்து பன்றி இறைச்சி இருக்குல்ல, பாக் மீட், ஸோ அதோட டேஸ்ட்டுக்கு வந்து கம்பேர் பண்ணுறாரு. சொல்கிறாரு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை, இந்த மீட்டும் அந்த மீட்டும் சேம் டேஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ தான் அவருக்கு வந்து பிஸ்னஸ் செய்யலாம், ரோட் சைடில் ஒரு பர்கர் ஸ்டால் திறக்கலான்னு ஒரு ஐடியா வருது. ஸோ ஜோவோட பிளான் படி அவர் ஒரு ஃபுட் ட்ரக் திறக்கிறாரு. ஸோ அங்கே ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கும், பர்கர் அண்ட் சாண்ட்விச் தான் மெயினானது. ஸோ அவர் எப்படி ப்ரோமோ பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பீஃப் சாண்ட்விச் இருக்குது, பீஃப் பர்கர் இருக்குது, பாக் சாண்ட்விச் அண்ட் பாக் பர்கர் இருக்குது அப்படின்னு ப்ரோமோ பண்ணுறாரு. நிறைய பேர் இதை நம்பி வாங்கி சாப்பிட்றாங்க அண்ட் பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா அங்கே யூஸ் பண்ண மீட் வந்து அந்த கொலை பண்ணார் இல்லையா, அந்த கேர்ள்ஸுங்களோட மீட். ஸோ இந்த கேர்ள்ஸுங்களை வச்சு இந்த பேட்டி செஞ்சாங்க இல்லையா, அந்த பர்கர் பேட்டி சாண்ட்விச்சுக்கு அதெல்லாம். ஸோ அதை வந்து அவர் ஸ்பெஷல் மீட்னு சொல்கிறாரு. அண்ட் வந்து ஆஃப்டர் ஃபியூ வீக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இவருக்கு இந்த மீட் வந்து சப்ளை இல்லை. ஸோ இந்த மீட் வந்து ஸ்டாக்கும் இல்லை. அடுத்து ஒரு 23 வயசில் உள்ள கிம்பர்லி லீன் ஸ்பைசர் அப்படின்னு ஒரு கேர்ளை வந்து கொலை பண்ணுறாரு. கொலை பண்ணிவிட்டு இவங்களையும் அதே மாதிரி வெட்டி கொலை பண்ணுறாரு. கொலை பண்ணிவிட்டு இவங்களோட பாடியை வந்து பக்கத்தில் இருந்த பேலட்ஸ்லாம் இருக்கும், அதுக்கு நடுவில் ஒளிச்சு வைக்கிறாரு. டிசம்பர் 8, 1996 ரீதா கெம்பர் அவங்கள வந்து அவரோட இடத்துக்கு வர சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நீ என்னோட இடத்துக்கு வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போதைப் பொருள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு.
ரீதா கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாரு ஜோ. ரீதா எக்ரி பண்ணாதனால ரீதாவோட சட்டை எல்லாத்தையும் கிழிச்சு, நான் சொல்றதுக்கு நீ ஒத்துக்கலைன்னா உன்னையும் கொலை பண்ணி இந்த பேலட் கீழே இருக்கிற பொண்ணுங்களுக்கூட புதைச்சிருவேன் அப்படின்னு பயமுறுத்துறாரு. ஸோ இதை கேட்டு பயந்து போன ரீதா அலறாங்க. ஸோ ரீதா கண்ணில் அந்த பயம் தெரியும் இல்லையா, அதை பார்த்து ரசிக்கிறாரு அண்ட் ரொம்ப வேகமாக சிரிக்கிறாரு ஜோ. ஜோ கண்ணிமைக்கும் நொடியில் ரீதா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடுறாங்க. ஜோ கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால அவரால் துரத்தி ரீதாவை பிடிக்க முடியல. ஸோ அந்த கேப்பில் ரீதா அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஸோ ஜோக்கு பயம் வந்துடுது, பேனிக் ஆயிடுறாரு. ஸோ ரீட்டாவோட க்ளோத்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வெளியே தூக்கி போட்டுட்டு பயத்தில் அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்குறாரு. ஏன்னா இதுக்கு முன்னுக்கு கிம்பர்லி லீன் ஸ்பைசரோட பாடி அந்த பேலட் கீழே வச்சிருக்காரு இல்லையா, ஸோ அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு அவர் ஃப்ரெண்டை வர சொல்லி ஹெல்ப் கேட்குறாரு. இதை கேட்ட ஜோவோட ஃப்ரெண்ட் உடனடியாக போலீஸை கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ போலீஸும் அந்த இடத்துக்கு உடனே வராங்க. ஸோ இப்போ ஜோவை அரெஸ்ட் பண்ணுறாங்க எவிடன்ஸோட சேர்த்து. ஜோவை மட்டும் இல்லை, அந்த ஓனர் இருக்காங்க இல்லையா, அந்த ஃபேக்ட்ரி ஓனர் ஜோக்கு வேலை கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அவரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் இன்டைரக்ட்லி கன்சிடர் இடம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு இல்லையா, தெரிஞ்சோ தெரியாமலையோ அவரும் இன்வால்வ்னு சொல்லிட்டு அவரையும் என்கொயரிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. போலீஸ் என்கொயரியில் என்ன தெரிய வருதுன்னா, ஜோ மொத்தம் 10 பேரை கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிய வருது. ஜோவோட லாயர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தண்டனையெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன்னா நிறைய போதைப் பொருள் எடுத்து ஜோ மென்டலி ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவ்வளோ விஷயம் நடந்தப்பையும் ஜோக்கு ஒரு விஷயம் தப்புவாஸ், அதாவது அவருக்கு சாட்டிஸ்ஃபையாகவே இல்லை. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் இவ்வளோ பேரை கொலை பண்ணியிருந்தாலும் அந்த ஒய்ஃபோட நியூ லவரையும் நான் கொலை பண்ண முடியாமல் போயிருச்சு அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஜட்ஜ் கேட்டாங்க, ஏன் இவ்வளோ கொலைகள் பண்ண அப்படின்னு ஜோ கிட்ட கேட்டபோது ஜோ சொன்ன விஷயம் என்னதுன்னா, நான் என்ஜாய் பண்ணேன், அதாவது ஐ என்ஜாய்ட்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொலைகளுக்கு எதுக்குமே நான் ரிக்ரெட் பண்ணல, நான் சாரின்னு கேட்டேன்னா அது ஒரு பெரிய பொய்யா இருக்கும், எனக்கு டைரெக்டாக தூக்கு தண்டனை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார். 1996லேருந்து 2000 வரைக்கும் இந்த கேஸ் ஓடுது. ஸோ ஃபைனலி அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கிது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் லைஃப் டைம் ஜெயிலில் தான் இருக்கணும். அவருக்கு பரோல் நாட் அலவுட். பரோல்னா இந்த தமிழ் படத்துலலாம் பெயில் கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் லைஃப் டைம் ஜெயிலில் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அவர் பிறந்து வளர்ந்த இடம் மேரிலேண்ட் இருக்குல்ல, ஸோ அங்கே இருக்கிற ஒரு ஜெயிலே அவரை வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவரோட லைஃப் ஃபுல்லாகவே அந்த 4 சுவருக்குள்ளே முடியுது. ஸோ 2017, அதாவது அவரோட 62வது வயசில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவர் அவரோட செல்லில் இருந்தார். ஸோ அவரை மருத்துவர்கள் எல்லாம் சோதிச்சு பார்க்கும்போது அவர் நிறைய ட்ரக்ஸ் ப்ரீவியஸ்லி எடுத்தனால, அதாவது போதைப் பொருட்களுக்கு நிறைய எடுத்தனால ஸோ அவரோட பாடி ஸ்டேபிளாக இல்லாமல் ஸோ அது ஒரு இயற்கை மரணம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்மளோட சேனலில் நம்மளோட இந்த டைம் ட்ராவல் சீரீஸில் நம்ம நிறைய மர்டர் கேஸ் பார்த்துருக்கோம். நிறைய எப்படி எப்படி கொலை பண்ணாங்க அது எல்லாமே பார்த்துருக்கோம், சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். பட் இது ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் அவங்களுக்கு தெரியாமலே ஹியூமன் மீட்டை சாப்பிட்ருக்காங்க பர்கர்னு நம்பி. ஸோ இது ரொம்ப ஒரு க்ரூவலான விஷயம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாரிஸ் உங்களுக்கு ஆன் டைம் வரணும்னா என்னோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அண்ட் என்னோட டிக்டாக்கையும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், அடுத்தது என்ன ஸ்டாரி பேசலாம் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.